வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. மத்திய கிழக்கு நாடுகளில் இன்றும் தொடரும் இக்கட்டான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. நாசர் அரபு தேசியத்தின் முகாம். சில தலைவர்கள் அரசர்களாக நினைவில் நிற்பதில்லை, அவர்கள் ஒரு காலத்தின் குரலாக மாறுகின்றார்கள். 1950-60களின் மத்திய கிழக்கில் அந்த குரல் கமால் அப்துல் நாசர். ஒரு சாதாரண மனிதரின் எழுச்சி. நாசர் அரச குடும்பம் இல்லை, பாரம்பரிய அதிகாரம் இல்லை. அவர் ஒரு இராணுவ அதிகாரி. எகிப்தின் அவமானத்தை தாங்க முடியாத மனம். பிரிட்டன் கட்டுப்பாடு அவருக்கு அடிமைத்தனத்தின் சின்னம். 1952 புரட்சி, ராஜா வீழ்ச்சி. 1952 எகிப்தில் இராணுவ புரட்சி, ராஜா பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த மாற்றம் ஒரு அரசியல் மாற்றம் மட்டும் அல்ல, ஒரு மனநிலையில் மாற்றம். நாசரின் கனவு அரபு ஒற்றுமை. நாசர் நம்பினார், அரபு நாடுகள் பிரிந்திருந்தால் பலவீனம், ஒன்றுபட்டால் சக்தி. அவரது கனவு ஒரே அரபு உலகம். இந்த கனவு வானொலியில், உரைகளில், மக்களின் மனங்களில் பரவியது. சூயஸ் நாசரின் திருப்புமுனை. 1956 சூயஸ் நெருக்கடி. இராணுவ ரீதியில் எகிப்து தோற்றது, ஆனால் அரசியல் ரீதியில் நாசர் வென்றார். பிரிட்டன், பிரான்ஸ் பின்னடைவு, அரபு உலகின் கௌரவம் மீட்பு. நாசர் ஒரு நாயகன். அரபு உலகின் நம்பிக்கை. மொராக்கோ முதல் ஈராக் வரை நாசரின் பெயர் நம்பிக்கை. வெளிநாட்டு ஆதிக்க எதிர்ப்பு, சுயமரியாதை, தேசிய வளங்கள் பாதுகாப்பு. அவர் சொன்னது, நாம் யாரிடமும் கையேந்த வேண்டியது இல்லை. அரபு தேசியத்தின் வரம்புகள். ஆனால் இந்த கனவுக்கும் வரம்புகள் இருந்தன. அரபு நாடுகளின் அரசியல் வேறுபாடுகள், தனித்த தேசிய விருப்பங்கள், இராணுவ பலவீனங்கள், ஒற்றுமை உரைகளில் இருந்தது. இஸ்ரேலுடன் வளர்ந்த மோதல். நாசரின் அரசியல் இஸ்ரேலை எதிரியாக பார்த்தது. பாலஸ்தீன ஆதரவு, அரபு கௌரவம். இந்த நிலை மோதலை தீவிரப்படுத்தியது. ஒரு மனிதன், ஒரு காலம். நாசர் ஒரு சர்வாதிகாரி என்று சிலர் சொன்னார்கள், ஒரு விடுதலை நாயகன் என்று பலர் சொன்னார்கள். உண்மை இரண்டிற்கும் நடுவில் இருந்தது. நிறைவாக, நாசர் அரபு உலகின் பெருமை, அதே நேரத்தில் அதன் கனவுகளின் சுமை. அவர் உருவாக்கிய அந்த உணர்வு அடுத்த போரை தடுக்கவில்லை, அதனை வேகப்படுத்தியது. ஒரு மனிதனின் கனவு எப்படி ஒரு பிராந்தியத்தை போருக்கு தள்ளியது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்